Hello friends, welcome back to my channel. So today topicல Docker test app எப்படி Windows 11ல install பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? So let's start the session. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌசருக்குள்ள ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே Docker desktop Windows டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் Docker Windows ஓப்பன் பண்ணிக்கலாம் நியூ டேப்பில். அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்து டவுன்லோட் பேக்கேஜ் இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் நான் ஆல்ரெடி இது டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது ப்ராப்ளம் இல்லை. பட் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இதுக்கு சில ரெக்யூர்மெண்ட்லாம் நமக்கு வேணும். நம்ம வந்து டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்ம வந்து WSL யூஸ் பண்ணணும், அல்லது ஹைப்பர்-வி எனேபிள் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சப்சிஸ்டம் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், WSL. ஸோ அண்ட் வந்து இதுக்கு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் வந்து நான் வந்து விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறேன். அது விண்டோஸ் 11 வெர்ஷன் எப்படி செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெர்ஷன் வந்து 23H2. ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 21H2, 21H2. ஸோ நான் அட்வான்ஸாக தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து விண்டோஸ் 10 பிட், விண்டோஸ் 1064 பிட். ஸோ நான் இது ப்ராப்ளம் இல்லை. அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 64 பிட் ப்ராசஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் வந்து 4GB RAM வந்து இதுக்கு ரெக்யூர்மெண்ட். அண்ட் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேருக்கு வந்து விர்ச்சுவலைசேஷன் வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும் பயாஸில். அது எப்படி எனேபிள் பண்ணியிருக்காங்கிறத செக் பண்ணுறதுக்கு டாஸ்க் மேனேஜரில் பர்ஃபார்மன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா விர்ச்சுவலைசேஷன் என்ன இருக்கும். இதில் வந்து எனேபிள் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு பயாஸ் வந்து எனேபிள் இருக்குன்னு அர்த்தம். இல்லைனா நீங்கள் வந்து நம்ம மேனுவல் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தென் வந்து டாக்கர் இன்ஸ்டால் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். டாக்கர், ஸோ பார்த்தீங்கன்னா டாக்கர் வந்து இன்ஸ்டால் ஆகலை. ஸோ இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போது எஸ். ஸோ ஆட் டு டெஸ்க்டாப் கேட்குது, நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு, இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து சக்சீட் ஆகிருக்கு. இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா WS வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பேனலில் டர்ன் ஆன் விண்டோஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் பிளாட்ஃபார்ம் எனேபிள் பண்ணணும். அண்ட் வந்து விண்டோஸ் சப்சிஸ்டம் லினக்ஸ். ஸோ இது நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சப்போஸ் அன்டிக் பண்ணிட்டு இப்படி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து டாக்கர் இன்ஸ்டால் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கெட் பேஷில் பார்த்தீங்கன்னா டாக்கர் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. டாக்கர் டெஸ்க்டாப்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து நம்ம இண்டிவிஜுவலாக இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை. ஸோ டாக்கர் டெஸ்க்டாப் இன்ஸ்டால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ வந்து இதுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்கும், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சர்வே கேட்குது. நான் டெவலப்ஸ்னு கொடுத்துக்கிறேன். என்னென்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறேன்னு கேட்கும். லேர்னிங், டெஸ்டிங், அண்ட் வந்து டீபக்கிங் அண்ட் லோக்கல் டெவலப்மெண்ட், அண்ட் வந்து டிப்ளாயிங் அப்ளிகேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ட் இமேஜ். ஸோ உங்களுக்கு என்னென்ன இதில் வந்து யூஸ் இருக்கோ அது கொடுத்துக்கலாம். நான் இது மட்டும் கொடுத்துக்கிறேன் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து எதுவுமே இல்லை, அண்ட் வந்து இமேஜ் எதுவுமே இல்லை, அண்ட் வால்யூமும் எதுவுமே இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்கமிங் செஷனில் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.